இளம்பழுதி அப்பா பேர் வேலாயுதம். ஊர்னா ஊர் வந்து ஆண்டிப்பாளையம் வில்லேஜ். ஆண்டிப்பாளையம் வந்து வானமதி. இப்போ இந்த மஞ்சள் கலர் சாமந்தி பூ வந்து நம்ம நெல் வயலில் வரப்பு ஓரத்தில் நட்டுருக்கோம். இதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மஞ்சள் கலர் சாமந்தி பூவுக்கு இதில் நிறையா பார்த்தீங்கன்னா நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் வரும். இப்போ பொறிவண்டு, ஊசி தட்டா, குளவி, இந்த மாதிரி நிறையா வரும். இந்த குளவிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் கலர் சாமந்தி பூ உள்ள நிறைய இருந்துட்டு சாப்பிட்றதால பார்த்தீங்கன்னா இந்த நெல் பயிரில் வரக்கூடிய இது பூச்சி இருக்கும். புகையா, இந்த அந்து பூச்சி, ஆனைக்கும்மணி, இலை சுருட்டு புழு, முக்கியமாக இலை சுரண்ட புழு, அந்த புழுவெல்லாம் இது பிடிச்சி இந்த குழந்தைங்க சாப்பிடும். இந்த மஞ்சள் கலர் சாமந்தி பூ இருந்தாலே, மஞ்சள் கலர் எந்த பூவாக இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து நன்மை செய்கிற பூச்சிகளும் அதிகமாக வரும். அதனால் தீமை செய்கிற பூச்சி வந்து குறைஞ்சிரும். ஏன்னா பிடிச்சி சாப்பிடும். முக்கியமாக இந்த குழவிலாம் சிலந்திலாம் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். இந்த தீமை செய்கிற பூச்சியை வந்து கவர்ந்து இழுத்து சாப்பிடும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம மருத்துவ செலவு ரொம்ப கம்மியாக இருக்கும். நெல் வயல் ஃபுல்லாகவே நன்றி ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றவங்க தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். இதில் அடுத்தபடியாக வந்து என்ன பண்ண போகிறீங்க? உளுந்து போட போகிறீங்களா? வரப்பு உளுந்து போடுறதால பார்த்தீங்கன்னா ஏக்கர் 2 கிலோ வந்து வரப்பு ஓரத்தில் நடுறதுக்கு வந்து பயன்படுத்தலாம். வம்மன் 8ன்னு சொல்லிட்டு ரகம் இருக்குது. அது இன்னும் சிறப்பாக இருக்கும். வாங்கி போடுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரில் வந்து ஒரு 1.5 2 கிலோ விதையால் தான் தேவைப்படும். அதில் வரக்கூடிய மகசூல் பார்த்திங்கன்னா 40 கிலோ வந்து ஒரு 50 கிலோ வரைக்கும் மகசூல் கிடைக்கும். அதுவும் ஒரு கூடுதல் வருமானம். நன்மை செய்கிற பூச்சிக்கு அதுலேயும் வந்து நிறையா வரும். இப்போ குளவி, சிலந்தி இதெல்லாம் நிறையா வரும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்னும் சிறப்பாக செய்யுங்க. நல்லாயிருக்கும். பூச்சி மருந்து பறிச்சிக்கலாம். அப்படியே லைனை காமிங்க. நல்லா இருக்கு. வாங்க சார் வாங்க. அடுப்பில் எடுத்துரும். இந்த மாதிரி கொஞ்சம் மேட்டில் ஏற்றி வச்சுருக்கோம். ஆமாம், அதெல்லாம் வச்சு அதெல்லாம் வந்து மேட்டில் ஏற்றி வச்சா